ஆந்திர வனப்பகுதியில் தமிழர்களை சுட்டுக் கொன்ற ஆந்திர வனத்துறையினரை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் சேவிய தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கட்சி தலைவர் சரத்குமார், ஆந்திர மாநிலம் திருப்பதியில் 20 அப்பாவி தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நினைவுபடுத்துகிறது என்றும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆந்திர அரசு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் இந்த படுகொலை குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆந்திர வனத்துறை அமைச்சர் தமிழர்களை சுட்டு வீழ்த்துவோம் என்று கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது. இதற்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் எர்ணாவூர் நாராயணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 379 1000 சீக்கியர்களையும் இஸ்லாமியர்களையும் சுட்டுத் தள்ளிய ஒரு நிகழ்வுதான் என மனதில் தோன்றுகிறது. ஆக சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த சட்டம் அதை நம் கையில் எடுத்துக்கொண்டு உயிர் பலி கொடுத்து விடலாம் என்று எடுத்துக்கொண்டால் தினமும் ஒரு உயிரை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்பட்டுவிடும் என்பதை ஆந்திர அரசு உணர வேண்டும். அவர்கள் எதிர்த்து போராடியவர்கள் தெரியவில்லை. அங்கு கிடைத்த பொருட்களை பார்க்கும் போது ஏதோ 2 கத்திகள் அருவாள்கள் என்று அவர்கள் பையில் வைத்திருந்த மணிப்பரிசுகள் இன்றுதான் போடப்பட்டிருக்கின்றன. ஆக அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இவர்களை அந்த செம்மரத்தை வெட்டுபவர்களை நாங்கள் தடுக்கப் போகிறோம் என்று சொன்னது மட்டுமல்லாமல், தடுப்பது காவல்துறையின் பணி இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. கண்டிப்போம் கண்டிப்போம் ஆந்திர அரசை கண்டிப்போம், ஆந்திர அரசை கண்டிப்போம், ஆந்திர மாநில காவல்துறையின் கண்மூடித்தனமான தாக்குதலை கண்டிப்போம் கண்டிப்போம்.